எடுத்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஎம் டிசைன்லேருந்து கார்த்திக். வழக்கமாக நம்ம சொல்கிற விஷயந்தான், எஸ்பிஎம்ன்றது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினரி. கஸ்டமைஸாக மிஷினரிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன தேவையோ அவங்களோட யூனிக்கான மிஷினரிஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஸோ இதில் என்ன யூனிக்கான மிஷினரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த செக்ஷனில் பார்க்குறப்ப வழக்கமாக நம்ம பண்ணுற விஷயந்தான் டபுள் கட்டட் வால்யூமெட்ரிக் ஃபில்லிங் மிஷின். அதாவது நானுமே பார்த்துட்டேன் இண்டஸ்ட்ரீஸில். ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி மெகா ஃபேக்ட்ரி அளவு கூட பார்த்துட்டோம். இந்த ஸ்ரிஞ்ச் டைப் மெக்கானிசம்ஸ் இல்லாமல் லிக்விட் ஃபில்லிங்க்கு வந்து வேறு இது வந்து ப்ராப்பராக சூட் ஆகலை. நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கிராவிட்டி பிஸ் மெக்கானிசம், கவுண்டிங் பிஸ் மெக்கானிசம் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுதான் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே செலெக்ஷனாக குவாலிட்டியாக ரிசல்ட்டை கொடுக்க முடியுது. ஸோ வழக்கமாக சொல்கிறது தான் டபுள் கட், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேசிட்டோம் நம்ம. ஸோ இதில் வந்து ஒரு கேப்பிங் மிஷினுக்கு வந்து இந்த வட்டம் ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெடல் டைப் மெக்கானிசம் போட்டிருந்தோம். இந்த அலுமினியம் கேப்பாக இருக்கட்டும், ரோப் கேப்பாக இருக்கட்டும். ஸோ பெடல் டைப் மெக்கானிசம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து அதை நிமேட்டிக்காக மாற்றுவோம்னு சொல்லி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் ஆப்ரேட்டரை நம்பி இருக்க வேண்டாமே, யார் வேணால் ஈஸி ஹேண்ட்லிங், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு நிமேட்டிக் மாடல் போட்டு அதுவாக ஏறி இறங்குற மணிக்கு சென்சார்லாம் வச்சு நம்ம பண்ணோம். இப்போ இந்த விட டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பாட்டில் வைக்கிறோம் இல்லையா கேப்பிங்க்கு. ஸோ இந்த கேப் ஃபீடிங் பேஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு இருக்கும் வந்து அதுவாக அப் அண்ட் டவுன் மோஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நிமேட்டிக் இப்போ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நிமேட்டிக் சிலிண்டர் நம்ம போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்ப்ரஸர் ஏர் தேவையா, அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸ் தேவையா? இந்த கண்டிஷனை பொறுத்தளவு மெயின்டெனன்ஸும் தேவையில்ல, கம்ப்ரஸர் ஏரும் தேவையில்ல, ரொம்ப ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுவாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளோட வேலை வந்து இது 1 ஹவருக்கு வந்து 1200 பாட்டிலை வந்து கவர் பண்ணோம். ஸோ இதை ஃபில்லிங் பண்ணிட்டு அடுத்த செக்மெண்ட்டு இதை ஃபில்லிங் பண்ணிட்டு இதில் கேப்பிங், ஃபில்லிங்க்கு ஒரு ஆப்ரேட்டர், கேப்பிங்க்கு ஒரு ஆப்ரேட்டர். இந்த இடத்துல கேப்பிங் வைக்கிறாங்க. ஸோ வச்சா லாக் பண்ணி இந்த கேப் லாக் ஆகுது. அப்படின்றப்ப வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இதோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இந்த மிஷினை செஞ்சுருக்கோம் நாங்கள். சேம் டயத்தில் செட்டிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் மட்டும் தான் செட்டிங் பண்ண முடியும். இந்த வட்டம் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது இந்த மிஷினரியை பொறுத்தளவு. ஸோ ஒரு கேஜ் பிளேட் டெம்ப்ளேட் வச்சு கொடுத்துட்டோம் நாங்கள், அலுமினியத்துக்கும் சரி பிபிக்கும் சரி. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மிஷின் வந்து 2-in-1 பர்பஸாக ஒர்க் பண்ண வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அலுமினியம் ரோப் கேப் சீலிங்க்கு தனி மிஷினரி வாங்குவாங்க இண்டஸ்ட்ரீஸில். அதே மாதிரி பிபிக்கு வந்து தனி மிஷினரிஸ் வாங்குவாங்க. இது 2-in-1 நாங்கள் செஞ்சுருக்கோம். 2-in-1 செய்கிறப்ப வந்து ஒரே மிஷினை 2 ஆப்ரேஷனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறி இறங்குறதுனால ஃபாஸ்ட் ரிசல்ட், ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாமல் இதில் நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும். பேசிக் மெக்கானிசம் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான மெக்கானிசம் தான். இதை ஃபீல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ டெம்ப்ளேட்டும் போட்டு ஒரு பிபியும் ஒரு ரோப்பையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஆட்டோ மேனுவல் 2 மெக்கானிசம் கொடுத்து அதுக்கு ஒரு சென்சார்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்காக ஏற்படுத்தும். வழக்கமாக சொல்கிறது தான் நான். எந்த ஒரு மிஷினரியுமே வந்து நமக்கு தகுந்தாப்புல ரெடிமேடாக செய்யாமல் ஒரு நீடு என்ன மார்க்கெட்டில் அந்த நீடை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு யூனிக்காக இருக்கலாம். 2010 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்னு தான் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே தொடரும் நம்புகிறேன். தேங்க்யூ.